ஆக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் தொழுகையில் உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் தேவன் எனக்கு தந்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தியாகத்தோடும் அர்ப்பணத்தோடும் இந்த மேலான பணியினை நிறைவேற்றி வருகிற அருமையான சகோதரர் ஆல்வின், அவருடைய குடும்பம், உடன் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சகோதர சகோதரிகள், இந்த கூடுகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான ஆறுதலின் தேவனும் அகில உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வினாடி நம்முடைய கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தமான நாளின் மாலை பொழுதில் அமைதியான வேளையில் எங்களை படைத்து காத்து வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பாதத்தில் அமரவும், ஆண்டவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தவும், உம்மை நோக்கி பார்க்கவும், உடைய வசனங்களை தியானிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, இந்த தொழுகையின் ஆரம்பம் முதல் இம்மட்டும் எங்கள் நடுவிலே உலாவினீர். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தார். உம்மை தேடி கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்குள் தரிசனங்களை பெற்று ஆண்டவருடைய அழைப்பிலே உறுதியாய் நிற்கவும், நீர் வைத்திருக்கிற மேன்மைகளை தங்கள் வாழ்விலே கண்டுகொண்டு தொடர்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழவும் ஆண்டவர் கிருபையை தார். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 36, 37, 38 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள். மத்தேயு 9, 36, 37, 38. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களும் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். உலகத்திலே இருண்ட கண்டம் என்று ஒதுக்கப்பட்டிருந்தது ஆப்பிரிக்கா தேசம். உலகத்தின் வல்லுநர்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த தேசங்களில் கடந்து சென்று தங்கள் ஆராய்ச்சியை முடித்துவிட்டு சொன்னார்கள், எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து சென்றாலும் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு நாகரிகம் ஒன்று என்று வருவது சாத்தியமில்லை. ஏனெனில் மனிதனை சாப்பிடுகிற காட்டுமராண்டித்தனமான வாழ்வை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆகவே உலகத்தின் நாடுகள் எல்லாம் அந்த கண்டத்தை இருண்ட கண்டம் என்று ஒதுக்கி தள்ளினது. உலகத்தால் இருண்ட கண்டம் என்று தள்ளப்பட்ட ஆப்பிரிக்கா தேசத்திற்கு உலகத்திற்கு ஒளியாக வந்த இயேசுவை சுமந்து சென்றவர் தேவ மனிதன் டேவிட் லிவிங்ஸ்டன். நல்ல பின்னணியமுடையவர், நல்ல தேசத்திலே வாழ்ந்தவர். அவருக்கு பணம் அதிகம் இருந்தது, மிகவும் பலனுள்ளவர், படித்தவர். தேவனுடைய அழைப்பு அவருக்கு வந்தபடியினாலே அனைத்து சுகத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருடைய சுவிசேஷமாக அந்த நாட்டிற்கு கடந்து சென்றார். அவருக்கென்று ஒரு குதிரை இருந்தது. பகல் முழுவதும் அந்த குதிரையிலே சவாரி செய்து காடுகளிலே, மலைகளிலே, கிராமங்களில் இருக்கிற மக்களை சந்தித்து இயேசுவை அந்த மக்களுக்கு அறிமுகம் செய்வது அவருடைய ஊழியம். இரவில் ஓய்வெடுப்பதற்காக ஒரு மலைப்பாங்கான இடத்தில் ஒரு கூடாரத்தை அமைத்திருந்தார். வழக்கம் போல பகல் முழுவதும் ஊழியத்தை முடித்து இரவில் ஓய்வெடுப்பதற்காக இந்த கூடாரத்திலே வந்து முழங்காற்படியிட்டு அன்று தேவன் அவரை கொண்டு நடப்பித்த மகிமையான ஊழியங்கள், எத்தனை பேருக்கு நற்செய்தியை அறிவித்தேன், எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், இவைகளையெல்லாம் நினைத்து அவர் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டார். மகனே டேவிட் லிவிங்ஸ்டன், இந்த இரவில் இந்த காட்டுப்பகுதிக்குள்ளாக நீ சென்று ரட்சிப்பை குறித்து, ஒரு மனிதனில் என்னுடைய ஆவியை வைக்கும் பொழுது அந்த மனிதனிலே வருகிற மாற்றம் என்ன என்பதை பிரசங்கிக்க வேண்டும் என்று அவரோடு கேட்டுக்கொண்டார். இந்த தேவ மனிதன் சொன்னார், இயேசுவை பகல் முழுவதும் உமக்காய் குதிரையிலே சவாரி செய்து காடுகளிலும் மலைகளிலும் கடந்து சென்று ஊழியத்தை முடித்து சரீர களைப்பு எனக்கு இருக்கிறது, ஓய்வெடுக்கும்படி வந்திருக்கிறேன்.
ஏன் வீணாக இந்த காட்டு மரங்களுக்கு நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் மறுப்பை தெரிவித்தாலும், தேவன் பலவந்தம் பண்ணினபடியினால் இரவென்றும் பாராதபடிக்கு அந்த காட்டுப்பகுதிக்குள்ளாக சென்று 1 மணி நேரம் இயேசுவினுடைய ரட்சிப்பு, மனித வாழ்விலே வருகிற மாற்றங்கள் என்ன என்பதை ஆணித்தரமாக அந்த காட்டு மரங்களுக்கு பிரசங்கித்தார். பிரசங்கத்தை முடித்து தன்னுடைய கூடாரத்திற்கு திரும்பினார். சுமார் 10 வருடங்கள் கழிந்து அவர் ஆப்பிரிக்கா தேசத்தின் ஒரு சாலை ஓரத்தின் வழியாய் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது தொலைவில் இருந்து ஒரு மனிதன் கூப்பிட்டான், ஐயா நில்லுங்கள் என்று. அருகாமையிலே வந்த மனிதனோடு கேட்டார், நீ யாரப்பா, எங்கிருந்து வருகிறாய்? அப்பொழுதுதான் அவன் சொன்னானாம், சுமார் 10 வருடங்களுக்கு முன்பதாக இந்த காட்டுப்பகுதிக்குள்ளாக நின்று இயேசுவை நீங்கள் பிரசங்கம் பண்ணினீர்கள். நான் பாவியிலும் பிரதான பாவியாய் வாழ்ந்தவன். கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் விபச்சாரம் செய்வதும் என்னுடைய தொழில். என்னை அடக்குவதும் இந்த நாட்டிலே அந்த சட்டங்கள் ஒன்றும் இல்லை. அந்த இரவிலும் ஒரு மகா பெரிய துரோகத்தை ஒரு மனிதனுக்கு செய்துவிட்டு என்னுடைய கிராமத்திற்கு நான் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உங்களுடைய வார்த்தை என்னுடைய செவியிலே விழுந்தது. அந்த 1 மணி நேரம் ஒரு மரத்தின் அடிவாரத்திலே ஒளிந்து நின்று அந்த வார்த்தைகளை கேட்டேன். ஆணியாக, ஒரு ஈட்டியாக என்னுடைய ஆத்மாவிலே பதிய வைத்தது. அதே இரவில் அந்த மரத்தின் அடிவாரத்திலே முழங்காற்படியிட்டு என்னை இயேசுவுக்கு பறிகொடுத்தேன். இந்த 10 ஆண்டுகளாக நான் வெறுமையாய் இருக்கவில்லை. எனக்கு வாழ்வு தந்த, எனக்கு சமாதானம் தந்த, என்னை இரட்சித்த, என்னுடைய பாவங்களை மன்னித்த அந்த இயேசுவை என்னுடைய கிராம மக்களுக்கும் ஊரிலும் நான் அறிமுகம் செய்து 10 வருடங்களுக்குள்ளதாக 1000த்திற்கும் அதிகமான ஆத்துமாக்களை சிலுவையின் அடிவாரத்திலே கொண்டு வந்தேன் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரங்களே, எப்பொழுதுமே தேவன் தம்முடைய திட்டத்தை, தம்முடைய சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றுவதற்கு அவர் தகுதி உள்ளவர்களை தெரிந்து கொள்ளாமல் தாம் தெரிந்து கொண்டவர்களை தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய பின்னணியம் எதுவானாலும், எந்த நிலைமையிலே நாம் காணப்பட்டாலும், தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தை தருகிறார், ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை தருகிறார். தட்டி கழிக்க வேண்டிய காலம் அல்ல. ஏதோ ஒன்றை தேவன் நம்மை கொண்டு நம்முடைய தேசத்திலே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இது காலத்தின் கட்டாயம். இந்த அருமையான வேத வசனத்திலே திரளான ஜனங்களை இயேசு பார்க்கிறார். அவர் அந்த ஜனங்களுடைய வெளித்தோற்றத்தை அல்ல, அகக்கண்களுக்குள், அவர்களுடைய மனதிற்குள் என்ன இருக்கிறது, அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது, எந்த நிலைமையில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் காண்கிறார். இவர்கள் மேய்ப்பனற்ற ஆடுகளைப் போல இருக்கிறவர்கள். மேய்ப்பனற்ற ஆடுகள் என்றால் என்ன? பாதை தெரியாத ஆடுகள். எங்கே புல்வெளி இருக்கும், எங்கே தண்ணீர் இருக்கும் தெரியாத ஆடுகள். இவர்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் தேவை. இவர்கள் அறுவடைக்காய் விளைந்திருக்கிற விளைநிலங்கள். ஆகவே தம்முடைய சீடர்களோடு கேட்கிறார், அறுப்பு மிகுதியாய் இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி நீங்கள் அவரை நோக்கி வேண்டுதல் ஏறிடுங்கள். ஜெபத்திலே வித்தியாசங்கள் இருக்கின்றன. வேதத்திலே பிரேயர், சப்ளிகேஷன் என்ற பதங்களை நீங்கள் பார்க்கலாம். படிக்கிற பிள்ளைகள் அகராதி டிக்ஷனரியை புரட்டுவீர்கள் என்றால் பிரேயர் என்ற பதத்திற்கு அகராதி தருகிற பொருள் ஏ ரிலீஜியஸ் சர்வீஸ், மத சம்பந்தமான தொழுகை. கடவுள் நம்பிக்கையுடைய எந்த மனிதன் தான் நம்புகிற கடவுளுக்கு ஒரு சல்யூட் எடுத்து விட்டு போகலாம், இது ஜெபம். ஆனால் விண்ணப்பம், அந்த சப்ளிகேஷன் என்ற பதத்திற்கு அகராதி தருகிற பொருள் ஏர்னஸ்ட் பிரேயர். அது என்னது? முழு மனதோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய முகத்தை தேடுவது. இந்த பிரார்த்தனையை தான் இயேசு இந்த இடத்திலே நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று அந்த அருமையான சீடர்களோடு கூட கேட்டுக்கொள்ளுகிறார். வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள், ஆனால் அநேக ஆடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம் 50வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் ஒரு கூட்டம் ஆடுகள், தங்கள் தொழுவத்தை மறந்து போன ஆடுகள், ஒரு கூட்டம் ஆடு. அதை போல எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களில் 2 கூட்டம் ஆடுகள், காடுகளிலும் மலைகளிலும் சிதறுண்டு கிடக்கும் ஆடுகள், காட்டு மிருகங்களுக்கு எல்லாம் இரையாகி கொண்டிருக்கும் ஆடுகள், தொழுவத்தை மறந்து போன ஆடுகள், காடுகளிலும் மலைகளிலும் சிதறப்பட்டு கிடக்கும் ஆடுகள், காட்டு மிருகங்களுக்கு இரையாகி கொண்டிருக்கும் இந்த 3 கூட்டம் ஆடுகளை குறித்து இயேசு என்ன சொன்னார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம்
அதனுடைய 16வது வசனத்தில், இந்த தொழுவத்திலே இல்லாத ஆடுகளும் எனக்கு இருக்கிறது, அந்த வேறு ஆடுகளையும் நான் இந்த தொழுவத்திலே கொண்டு வர வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வு சவால் நிறைந்த வாழ்வு, நம்முடைய வாழ்வு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. நாம் விரும்பினது சில வேளை ஏற்ற காலத்தில் என்னுடைய வாழ்வில் கிடைக்கவில்லை என்ற ஏக்கங்கள் நமக்குள் இருக்கலாம். இதை தாண்டி ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் சொல்லுகிறார், இந்த இடத்தில் இந்த ஆடுகளை எல்லாம் இந்த தொழுவத்திலே நான் கொண்டு வர வேண்டும். வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு நாடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஒரு தேசம் சேமமடைய வேண்டுமானால், அந்த நாட்டினுடைய ஆசீர்வாதத்தை தேவன் ஒருபோதும் அந்த அரசாங்கத்தின் கையில் கொடுத்ததே இல்லை. வேதத்தை வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னுடைய முகத்தை தேடி ஜெபம் பண்ணுவார்களே ஆனால் அவர்களுடைய தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன். ஒரு நாடு ஆசீர்வதிக்கப்படுவது அந்த நாட்டில் இருக்கிற திருச்சபையை சார்ந்துதான் இருக்கிறது. தேவனை அறிந்த நம்மை ஆண்டவர் அழைக்கிற நாம் அனாதைகள் அல்ல, நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. நாட்டிற்கு தேவை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் என்று நம்மை அழைக்கிறார். நீங்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டவர்கள், தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் அறியப்படுகிறீர்கள். இயேசு என்ற நாமம் உங்களுடைய நெற்றியிலே வரையப்பட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தை தேடுகிறார்களோ, தேவனோடு தேசத்திற்காக கதறுகிறார்களோ, அந்த அளவுக்கு அந்த நாடு ஆசீர்வதிக்கப்படும். அந்த நாட்டிலே தேவனுடைய சமாதானம் இறங்கும். அந்த நாட்டிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை, சேமத்தை அந்த நாட்டு மக்கள் அறியலாம். இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். ஒரு மனிதன் எனக்கு தேவை என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கிருபையுள்ளவர், நீதியுள்ளவர், அவர் இரக்கம் நிறைந்தவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இவ்வளவு இரக்கம் நிறைந்த தேவன் ஏன் ஒரு நாட்டை அழிக்க வேண்டும்? ஒரு கேள்வி நமக்குள் வருகின்றன. அந்த எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் முழுவதையும் உங்கள் இல்லங்களிலே சென்று வாசித்து பாருங்கள். நாட்டிலே இன்றைக்கு என்ன நடக்கிறது? நாட்டை ஆளுகிற தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எப்படி அந்த தேசத்தினுடைய ஜனங்கள், தேவனை அறிந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆகவே இந்த தேசத்தை நான் அழிக்கப் போகிறேன். ஆனாலும் ஒரு மனிதனை நான் கண்டுபிடித்தால் அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டுமா? தேசத்திற்காக திறப்பிலே நின்று சுவரை அடைக்க வேண்டும். எப்படி திறப்பிலே நிற்பது? எப்படி சுவரை அடைப்பது? என்னுடைய ஊழிய ஆரம்பங்களில் எல்லாம் நீதிமன்ற வளாகங்களுக்கு நான் கடந்து செல்லுவேன். அநேக பெற்றோர் வராந்தாக்களிலே கண்ணீரோடு நிற்பார்கள், மனைவிமார் நிற்பார்கள். தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய கணவனை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி என்ன தீர்ப்பு வரப்போகிறது, என்னுடைய பிள்ளையனுடைய வாழ்வு என்ன, கண்ணீரோடு நிற்கிற அந்த அருமையானவர்களை சந்தித்து ஆறுதல், சமாதானம், இயேசு உங்களை விடுவிப்பார், அவர் உங்களுக்கு ஆறுதலை தருவார், சமாதானத்தை தருவார். அங்கே என்ன நடைபெறுகிறது? நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டிலே குற்றவாளி நிற்கிறான். அந்த குற்றவாளிக்கு அந்த மேடையிலே, அந்த சிங்காசனத்தில் ஒரு அரியணையிலே நீதிபதி இருக்கிறார். இந்த நீதிபதிக்கும் இந்த குற்றவாளிக்கு நடுவாக ஒரு அட்வொகேட், ஒரு வழக்கறிஞர் இந்த குற்றவாளி கூண்டிலே நிற்கிற மனிதனுடைய விடுதலைக்காக தியாகத்தோடு இரவு முழுவதும் விழித்திருந்து சட்ட புத்தகங்களை புரட்டி எவ்வளவு தியாகத்தோடு திறமையோடு இந்த நீதிபதியோடு கூட வாதாடுகிறாரோ அந்த அளவுக்கு குற்றவாளி கூண்டிலே நிற்கிற மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை. இதுதான் திறப்பிலே நிற்பது. தேவனுக்கும் தேசத்திற்கும் நடுவாக நின்று என்னுடைய நாடு, இது என்னுடைய ஜனங்கள், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் அழிக்கக்கூடாது, என்னுடைய நாடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்திலே நிற்பது, திறப்பிலே நின்று ஜெபிப்பது. இப்படி ஜெபித்த அநேக பரிசுத்தவான்களை வேதத்திலே கண்டு கொள்ளலாம். 106ஆம் சங்கீதம் 23வது வசனம், ஆகையால் தேவன் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை நாசம் பண்ணுவேன் என்று சொன்னார்.
அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, அன்புக்குரியவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, நீங்கள் முக்கியமானவர்கள். நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்குள் இருக்கிறீர்கள். தேவனுடைய காணியாட்சிக்கு ஒருவராலும் உங்களை புறப்பாக்க முடியாது. தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மோசேயினிடத்திலே சொல்லுகிறார். அப்பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு தேவனுக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அவனுடைய ஜெபம் எப்படி இருந்தது? யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்திலே தேவனுடைய சமூகத்திலே மோசே நிற்கிறான். திக்குவாயும் மந்தனாவும் தான். ஆனால் தேவன் இந்த ஜனங்களை அழிக்க கூடாது என்று தீர்மானம் எடுத்தவன். அவன் எப்படி ஜெபம் பண்ணுகிறான் என்றால், தேவரீர் ஒன்றில் இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரையும் கிறுக்கி போடும் ஆண்டவரே. நான் மட்டும் பரலோகத்திலே வந்து என்னுடைய ஜனங்களை நரகத்திலும் அழிவுக்கும் ஒப்புக் கொடுக்க நான் விரும்பவில்லை. அருமையான சகோதரங்களே, ஒரு திறப்பின் வாயில் ஜெபம் என்பது தன்னலம் என்ற தடாகத்தினின்று தரைக்கிறங்கி வந்து எனக்காக என்னுடைய குடும்பத்திற்காய் மட்டுமல்ல, அழிவுக்கு நேராய் ஓடுகிற தேவ பிள்ளைகள், அந்த ஜனங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே கதறுவதுதான் அந்த திறப்பின் வாயில் ஜெபம் என்பதை இந்த அருமையான மோசே நமக்கு விளக்குகிறார். இப்படி ஜெபம் பண்ணின ஆபிரகாமை கேட்டு பாருங்கள். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 18:22 ஆபிரகாம் பின்னும் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு எதற்காக நிற்கிறான்? அவனுடைய உறவினனாகிய லோத்தும் குடும்பமும் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிறது. தேவன் அக்னியும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களை அழிப்பேன் என்று நீதிமானாகிய ஆபிரகாமுக்கு வெளிப்படையாக சொல்லிவிட்டார். இப்பொழுது ஏறக்குறைய 100 வயதான இந்த மனிதன் தேவனுக்கு முன்பதாய் எத்தனை மணி நேரம் நின்றான், எத்தனை நாட்கள் நின்றான் என்று அல்ல, அந்த நிகழ்வு சொல்லுகிறது. தேவன் தம்முடைய தூதனை அந்த பட்டணத்தில் அனுப்பி லோத்தினுடைய கரத்தை பிடித்து வெளியே கொண்டு வருகிறது வரையிலும் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் ஏறெடுத்த திறப்பின் வாயில் ஜெபத்தை தேவன் அலட்சியம் பண்ணவில்லை. அதை போல எஸ்தரை கேட்டு பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4:16 அதிலே அந்த எஸ்தர் சொல்லுகிறார், நான் ஒரு 3 நாட்கள் 72 மணி நேரம் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறேன், தேவனுடைய சமூகத்தை தேடுகிறேன். ஆகவே நிச்சயமாய் இந்த 72 மணி நேர பிரார்த்தனையை முடித்து ராஜாவினிடத்திலே சட்டத்தை மீறியாகலும் பிரவேசிக்கிறேன். அவர் செங்கோலை நீட்டினாலும் நீட்டாத பட்சத்திலும் நான் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். 8:6 கேட்கிறாள், என்னுடைய குலத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி பார்க்க முடியும்? என்னுடைய ஜனங்களுக்கு வருகிற பொல்லாப்பை நான் எப்படி சகிக்க முடியும்? அழிவு. அந்த மொர்தெகாய் ரெட்டுடுத்தி எருசலேம் அந்த வீதியிலே, அந்த எஸ்தர் இருந்த அந்த நாட்களில் உள்ள அந்த வீதியிலே அவன் அலறுகிறான், ஐயோ என்று அலறுகிறான். ஏனெனில் ராஜா கட்டளை பிறப்பித்திருக்கிறான், எல்லா யூதர்களையும் இன்ன நாள் இத்தனை மணி நேரத்திலே கொலை செய்து விடுங்கள். சூசான் நகரம் கலங்கினது. யூதர்கள் எங்கெல்லாம் இந்த செய்தியை கேட்டார்களோ ரெட்டுடுத்தி சாம்பலில் இருந்து மார்பில் அடித்து புலம்புகிறார்கள். ஐயோ, இந்த நாளிலே என்னுடைய குலத்திற்கு அழிவு வருகிறது. எஸ்தர் முதலாவது அல்ல தட்டிவிட்டாள். 4:14 நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து நிச்சயமாய் எழுந்து வரும். சிலவேளை இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளுக்காக, உன்னுடைய ஜனங்களுக்காய் தேவ சமூகத்திலே நிற்கும்படியாகத்தான், ராஜாவினுடைய சமூகத்திலே பேசும்படியாகத்தான் தேவன் உன்னை அரண்மனையிலே கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அனாதையாய் வளர்ந்தவள், தாய் தகப்பன் இல்லை, வளர்ப்பு தகப்பனாலே வளர்ப்பிக்கப்பட்டவள், அழகிலே நிகரற்றவள் தான். அவளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது எந்த குறைவும் இல்லை. அரண்மனையிலே பாதுகாப்பாய் இருக்கிறார். பணம் மலை போல் இருக்கிறது. ராணுவம் 127 நாட்டினுடைய ராணுவம் பின்னாலே இருக்கிறது. தாதிமாருடைய அணிவகுப்பு இருக்கிறது. என்ன தீர்மானம் பண்ணுகிறாள்? 72 மணி நேரம் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே நிற்கிறேன். அன்புக்குரிய சகோதரங்களே, உங்களுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் பதில் இல்லாமல் போவதே இல்லை. ஆத்துமாக்களை குறித்த தரிசனத்தோடு வாழுகிறவர்களே, உங்களுடைய பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. ஆண்டவர் கனம் பண்ணுகிற ஒரு நாள் கடந்து வரும். ஆண்டவருடைய ஜெபத்திற்கு பதிலை தருகிற ஒரு நாள் நிச்சயமாய் கடந்து வரும். எஸ்தர்
எஸ்தர் துணிகரம் கொள்ளுகிறாள். அநியாயத்தின் குருதி என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய நாட்டிலே சிந்தப்படக்கூடாது, அதற்காக என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். அந்த எஸ்தர் ஏறெடுத்த திறப்பின் வாயில் ஜெபத்தையும் தேவன் புறந்தள்ளவில்லை. எந்த அளவுக்கு அந்த அகோர கூக்குரல் கேட்டது, அந்த அளவுக்கு களிப்பும் சந்தோஷமும் அந்த ஜனங்களுடைய வாழ்விலே கடந்து வந்தது. ஏனெனில் நம்முடைய தேவன் அவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதிலை தருகிறவர். இனி சுவரை அடைப்பது எப்படி? ஹாலந்து தேசத்திலே ஆம்ஸ்டர்டாம் என்று சொல்லுகிற ஒரு அணைக்கட்டு இருக்கிறது. அந்த அணைக்கட்டின் உச்சியில் அன்றைக்கு பள்ளிக்கூடத்திலே பயின்று கொண்டிருந்த ஒரு மாணவனுடைய சொரூபத்தை அந்த அரசு இன்றைக்கும் செய்து வைத்திரு. ஏனென்று கேட்டால் சொல்லுவார்கள், ஒரு நாள் மாலை பொழுது பள்ளிக்கூடத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டே இருந்தான். சிறுவனானாலும் அந்த அணையை கவனித்த பொழுது அணையிலே துவாரம் விழுந்து தண்ணீரானது வெளியே கசிந்து வந்து கொண்டே இருந்தது. நிர்ணயம் பண்ணினான், இரவு முழுவதும் இந்த தண்ணீர் வந்து கொண்டிருக்குமானால் என்னுடைய பட்டணத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வெள்ளத்திற்கு இரையாகி போவார்கள், எப்படியாவது நான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி புத்தகத்தை எல்லாம் கீழே எறிந்துவிட்டு தன்னுடைய கையை கொண்டு துவாரத்தை அடைத்து கொண்டான். இரவு முழுவதும் அப்படியே இருந்தவன் மரணம் அடைந்து போனான். இது சுவரை அடைக்கிற அனுபவம். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், அன்புக்குரியவர்களே, அந்த எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்திலே நிலை நிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மிடத்திலே கேட்கிறார், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் நமக்கு முன்னாலே இருக்கிறார்கள்? நம்முடைய தாய்நாடு இன்றைக்கு எந்த அலங்கோலத்திலே சென்று கொண்டிருக்கிறது? மரணங்களும் கொலைகளும் இல்லாத நாட்கள் இல்லை. ஆவண கொலைகள் பெருகி கொண்டு இருக்கின்றன. சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ அழிமிதிகள் அந்த நாட்டிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த புலம்பலின் புஸ்தகத்திற்கு நேராக உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்புவீர்களே ஆனால் 2வது அதிகாரம் அதனுடைய 18, 19 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். புலம்பல் 2வது அதிகாரம் அதனுடைய 18, 19 வசனங்கள். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, சீயோன் குமாரத்தியின் மதிலே நீ இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு வெளி சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. திறப்பின் வாசல் ஜெபம். ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு பிரார்த்தனையை இந்த புலம்பல் எரேமியா விளக்குகிறாய். இந்த இடத்திலே எதற்காக ஜெபிக்க வேண்டும்? என்னுடைய நாட்டினுடைய மக்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள்? அதை போல அதே அதிகாரம் 2வது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுக்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இளகி தரையிலே வடிகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். அவர்கள் கொத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கும் போதும், தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும்போதும், தங்கள் தாய்களை நோக்கி தானியம் திராட்சம் எங்கே என்று கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை தேசத்திற்காக எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய நாடு, நம்முடைய தேசம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது? இப்படிப்பட்ட பிரார்த்தனையை தான் ஆண்டவர் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு என்று சொல்லுகிற அந்த உண்மையான பிரார்த்தனை என்பது எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உன்னுடைய இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. எதற்காக? நாட்டிலே கடந்து வருகிற அழிவுகள், ஜனங்கள் சந்திக்க போகிற அழிவுகளுக்காக இடுப்பு எப்பொழுது நொறுங்கும்? எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் ஒரு மனிதனுடைய முழங்கால்கள் தேய்கிறதோ அந்த அளவுக்கு இடுப்பு நொறுங்கின பிரார்த்தனையாயிருக்கும்.
கண்ணின் கருப்பு விழியை ஓய்ந்திருக்க செய்யாதே. எப்பொழுது கண்ணின் கருப்பு விழிக்கு ஓய்வு கிடக்கும்? நல்ல நித்திரை வரும் பொழுது. ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபியுங்கள். அழிவும் நாசமும் ஒரு காலத்திலே தொலைவிலே கேட்ட செய்திகள் இன்று நம்முடைய படுக்கை அறையின் கதவை தட்டி கொண்டிருக்கின்றன. சபையே, தேவனை அறிந்த பிள்ளைகளே, நாம் ஏனோதானோ என்று வாழுகிற காலம் முடிந்து போயிற்று. ஆண்டவர் என்னை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். என் மூலமாய் ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னுடைய மக்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். இதைத்தான் இந்த சகரியாவின் புஸ்தகம் அதனுடைய 12:10 கடைசி நாட்களிலே என்னுடைய ஜனங்கள் மேலே விண்ணப்பத்தின் ஆவியை நான் ஊற்றுவேன். தங்களுடைய முதல் மகனுக்காய் கதறுவதைப் போல என்னுடைய ஜனங்கள் என்னை நோக்கி கதறுகிற நாட்கள் தேசத்திற்கு வரும் என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரங்களே, நம்முடைய நாடு, நம்முடைய இந்திய தேசம் எவ்வளவு வேதனையினூடாய் ஒரு சில என்னுடைய மிஷனரி பயணங்களில் அநேக சம்பவங்களை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு முறை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு ரயிலிலே பயணப்பட்டு கொண்டிருந்தேன். 2-3 நாட்கள் ரயில் பயணம் என்றால் அருகாமையில் இருக்கிற ஒரு சகோதரனுக்கு ஒருவருக்கு எப்படியாவது இயேசுவை சொல்ல வேண்டும் என்ற பாரம் எனக்கு உண்டு. எடுத்த உடனே இயேசுதான் கடவுள் என்று சொல்ல முடியாது. சென்சிட்டிவ் ஃபெல்லோஸ். அப்போ எதை வேண்டுமானாலும் அவர்கள் செய்வார்கள். இப்படி இந்த பயணத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி என்ற ரயில் நிறுத்தத்தில் இருந்து என்னுடைய இருக்கைக்கு அடுத்த இருக்கையிலே அமர்ந்து யாத்திரை செய்யும்படி அந்த ஊரை சார்ந்த எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு சகோதரன் வந்திருந்தார். பார்த்தேன், நல்ல உடை வஸ்திரம் தரித்திருக்கிறான். புரிந்து கொண்டேன், படித்தவன், நல்ல வேலை பார்க்கிறவன். என்னுடைய கரத்திலிருந்து சில்லறை காசுகளை செலவு பண்ணி டீ பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுத்து நண்பனாக பழகி அதற்கப்புறமா இயேசுவை அறிமுகம் செய்வேன். இந்த சகோதரனோடும் இந்த பாணியை கையாண்டேன். அவரே கேட்டார், நீங்கள் யார் என்று. வெளிப்படையாக சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்தவ மத பிரச்சாரகர். இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு கே நகரோட்டா என்று ஒரு இடம் ஜம்முவில் இருக்கிறது. 15 நாட்கள் அங்கே மக்களோடு தங்கியிருந்து இயேசுவை அவர்களுக்கு சொல்ல, இந்த இயேசு என்ற வார்த்தையை கேட்டவுடனே தன் இருக்கையிலிருந்து எழும்பி 2 கரத்தையும் கூப்பி நின்றான். என்ன நடந்தது என்றால், சுமார் 3 வருடங்களுக்கு முன்பதாக இந்த சகோதரன் பேருந்து நிறுத்தத்திலே பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது கல்லூரியிலே படிக்கிற ஒரு இளம்பெண் அந்த ரோட்டிலே சென்று கொண்டிருந்தவள் இந்த சகோதரனுக்கு முன்பதாக நின்று, பிரதர் ஜீசஸ் லவ்ஸ் யூ என்று சொல்லிவிட்டு அவள் ஓடிவிட்டாள். சகோதரனே, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவள் ஓடிவிட்டாள். ஐயோ, இந்த மனிதன் இயேசு உன்னை நேசிக்கிறார், இந்த வார்த்தை இவனுடைய இதய துடிப்பை அதிகரித்தது. கேட்கிறான், இப்படி இயேசு என்ற ஒருவர் என்னை நேசிப்பதற்கு இந்த பெயரையுடைய எந்த மனிதனை என்னுடைய வாழ்விலே சந்தித்ததில்லை. இப்படிப்பட்ட எவருக்கும் நான் எந்த நன்மையும் நான் படித்த இடத்திலோ வேலை பார்க்கிற இடத்திலோ இப்படிப்பட்ட பெயரையுடைய எவரையும் எனக்கு தெரியாது. இந்த இயேசு யார்? இந்த 3 வருட கேள்விக்கு அந்த ரயில் பெட்டியிலே பதிலை கண்டுகொண்டான். அதே ரயில் பெட்டியிலே முழங்கால்படியில் தன் ஆத்துமாவை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, ஒரு வரி, ஒரே ஒரு வரி, இயேசு உன்னை நேசிக்கிறார். ஒரு ஆத்துமாவை தேவனுக்கண்டை வழி நடத்துமானால் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாய் நரகத்திற்கு நேராய் ஓடுகிற ஜனங்கள், சமாதானமற்று கிடக்கிற ஜனங்கள், நம்பிக்கை இழந்தவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை அறிமுகம் செய்யுங்கள். இது காலத்தின் கட்டாயமாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் இந்த தரிசனத்தை தந்திருக்கிறார். அதற்குத்தான் இந்த திருச்சபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவிலே நடைபெறும் காரியங்கள், ஒரு முறை பீகார் மாநிலத்தில் 1 மாத ஊழியங்களுக்காக சென்றிருந்தேன். அந்த ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி பட்டணத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் முண்டாரி ஆதிவாசியின ஜனங்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களோடு மக்களாக 1 மாதம் இருந்து இயேசுவை பற்றி சொல்லும்படிக்கு நான் போயிருந்தேன். என்னுடைய சொந்த ரிஸ்க், என்னுடைய சொந்த எல்லா காரியங்களும், அங்குள்ள மக்கள் நம்மை அழைக்கவும் மாட்டார்கள், எந்த உதவியும் அவர்களால் செய்ய முடியாது. நான் தங்கியிருந்த கிராமத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் 3 நாட்கள் நற்செய்தி கூட்டங்களுக்காக அங்குள்ள கிறிஸ்தவ நண்பர்கள் என்னை சைக்கிளிலே அழைத்து சென்றிருந்தார்கள். அநேக இடங்கள், ஏரிகள், குன்றுகள், மலைகளில் சைக்கிளை தோளிலே சுமந்து அந்த 60 கிலோமீட்டர் தொலைவில் 3 நாட்கள் கூட்டங்களுக்கு சென்றிருந்தேன். அங்கே அவர்களுக்கு கை கடிகாரங்களும் சுவரும், ஏனெனில் ஆலயங்கள், கட்டிடங்கள் இல்லை.
அந்த வெட்ட வெயிலிலே இருந்து அந்த ஆதிவாசி ஜனங்கள் கடவுளை தொழுது கொள்ளுகிறது மிகவும் விசித்திரமாயிருக்கும். அதிலே முக்கியமா என்ன என்றால், அநேக ஜனங்கள் 90 கிலோமீட்டர் நடந்தே ஓய்வு நாள் தொழுகைக்கு கடந்து வந்திருந்தார்கள். அவர்களோடு கேட்டேன், இவ்வளவு ஆதங்கத்தோடு வந்திருக்க பிள்ளைகளை சவ்வலிலே முதுகிலே கட்டி போட்டு உணவு பட்டலங்களை தலையிலே சுமந்து 90 கிலோமீட்டர் நடந்து காலை 10 மணிக்கெல்லாம் அந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். ஒரு சகோதரி சொன்னாள், பைத்தியக்காரியாய் அலைந்தவள். எங்கிருந்த ஒரு மிஷனரி வந்தார், இயேசு என்ற ஒரு பெயரை கொடுத்தார், என்னுடைய பைத்தியமே எங்கே போனது என்று தெரியாது. இன்னொரு மனிதன் சொன்னான், குஷ்டரோகியாய் புழுக்கள் என்னுடைய சரீரத்திலே வந்தது, நான் காடுகளுக்குள்ளே விரட்டப்பட்டவன். எங்கேயோ இருந்து ஒரு மிஷனரி வந்து இயேசுவை அறிமுகம் செய்தார். அந்த இயேசு என்னுடைய தோலை குழந்தையின் தோலை போல மாற்றிவிட்டார். அவர் எவ்வளவு நல்லவர். இந்த இயேசுவை ஆராதிப்பது 90 அல்ல 900 கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருந்தாலும் ஓய்வு நாள் தொழுகையை நாங்கள் அலட்சியம் பண்ணுவதில் இந்த 3 நாட்கள் கூட்டங்களை முடித்து இரவும் பகலும் கூட்டங்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு கிராமத்திலே ஒருவருக்கு அற்புதம் என்றால் கிராமமே திரண்டு வரும். என்னை போல இன்னும் 2 நற்செய்தியாளர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். 24 மணி நேரம் கூட்டங்கள் முடித்து மீண்டும் 50 கிலோமீட்டர் மிதிவண்டி என்பது கடினம்தான். சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்தவுடனே ஒரு கிராம பேருந்து அங்கே வந்தது. எப்படி நண்பர்கள் சொன்னார்கள், டிக்கெட்டை வாங்கி அந்த பஸ்ஸில் பயணிக்கலாம் என்று பார்த்தால் பஸ்ஸிற்குள்ளாக 5 விஐபி இருக்கைகள். அது ஜாதியிலே உயர்ந்தவன், பணத்திலே உயர்ந்தவன், நம்ம மாதிரி உள்ள மக்களுக்கு பஸ்ஸின் மொட்டை மாடி. அதிலே பஸ்ஸுக்குள்ளாய் ஆடு மாடுகள் நிற்கின்றன. மொட்டை மாடியிலே அநேக சாக்கு மூட்டைகள், 50க்கும் அதிகமான பயணிகள் அதற்கு மேலே இருக்க. விசித்திரம் என்ன என்றால், காசை கொடுத்து டிக்கெட்டை வாங்கினால் அழகாய் அச்சிடப்பட்டிருந்தது, கம்பெனி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லைஃப். இந்த பேருந்திலே பயணிக்கிற உன்னுடைய உயிருக்கு பேருந்து நிர்வாகம் பொறுப்பு இல்லை. கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் எவ்வளவு லட்சணத்தோடு அந்த பேருந்து இயக்கப்படுகிறது என்பதை. அப்படிப்பட்ட பேருந்திலே பயணம் செய்வதற்காக ஆதிவாசி குடும்பத்தை சார்ந்த ஒரு கணவனும் மனைவியும் பிறந்து 2 மாதமான கை குழந்தையோடு கூட வந்திருந்தார்கள். வேறு கதி இல்லை இந்த பிள்ளைகளுக்கு. அந்த இவர்கள் ஆதிவாசிகளாக இருக்கிறபடியினால் உள்ளாலே அவர்கள் பிரவேசிக்க முடியாது. அந்த கணவன் ஓட்டுநரிடத்திலே நடத்திலே கெஞ்சி கூத்தாடி, தயவு செய்து ஒரு இருக்கையை, விஐபி இருக்கை எனக்கு தாருங்கள், என்னுடைய மனைவி குழந்தை பெற்று 2 மாதங்கள் தான் ஆகிறது. ஒருவரிடத்தில் எதையும் பேசாமல் ஒழுங்கா அவளை மட்டும் குழந்தையோடு உட்கார சொல்லி என்று அனுமதி கொடுத்தார்கள். பஸ் பயணித்தது. அந்த சின்ன குழந்தை யூரின் பாஸ் பண்ணினது. அதிலே ஒரு துளி யூரின் அருகாமையில் இருந்த மனிதனுடைய ஷர்ட்டிலே விழுந்தது. பெரிய பிரச்சனை அந்த பேருந்திலே கொண்டு வந்தான். வேறு கதி இல்லை. அந்த நடத்துனரும் ஓட்டுநரும் பஸ்ஸை விட்டு இறங்கி அவனை தொட்டு கும்பிடுகிறார்கள். தவறு செய்து விட்டோம், யாருடைய பேருந்து, எல்லாருக்கும் பயணிக்கலாம், தயவு செய்து நீங்கள் மன்னித்து. அவன் நின்றபாடே இல்லை. அந்த ஓட்டுநர் பேருந்தை நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனார். சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்தார்கள். என்ன என்று விசாரித்தார்கள். சொன்னார்கள், சம்பவம் இப்படி. அந்த இன்ஸ்பெக்டரும் அவனை தொட்டு வணங்குகிறார். தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த தவறை இனி நாங்கள் அனுமதி. என்ன நடந்தது என்றால், சற்று நேரம் அமைதியா நின்றவன் அந்த தாயினுடைய கரத்திலே இருந்த அந்த 2 மாத குழந்தையை பிடுங்கி கால்களிலே பிடித்து 2ஆக தூரே வீசினான். 2 துண்டாய் கிழிக்கப்பட்ட குழந்தை துடிதுடித்து சாகிற அந்த தாய் தன்னுடைய தலைமுடியை பின்னி எடுக்கிறார், அழுது புரளுகிறார். இந்த குழந்தை யார் திரும்ப கொடுப்பது? அன்புக்குரியவர்களே, இந்த அன்பின் நற்செய்தி ஒரே ஒரு முறை அந்த கொடுமை நிறைந்த மனிதனுடைய செவியிலே கேட்டிருக்குமானால் இந்த துரோகத்தை அந்த குழந்தைக்கு அவன் செய்திருக்க மாட்டான். இயேசுவின் நற்செய்தி இந்தியர்களுக்கு தேவை. இந்தியா இனி தேவைப்படுவது ஒரு அரசியல் தலைவன் அல்ல, ஒரு மத தலைவன் அல்ல. இந்தியாவிற்கு தேவை இயேசு கிறிஸ்து. இந்தியாவிற்கு தேவை தேவனுடைய சமாதானம். இதை கொடுப்பதற்காகத்தான் இந்த வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு என்று தந்திருக்கிறார். இந்த தரிசனத்தோடு 1984ஆம் ஆண்டு சகோதரன் ஜெயராஜும் அவருடைய துணைவியரும் குமரி மாவட்டத்திலிருந்து பீகாருக்கு புறப்பட்டு போனார்கள். நல்ல வேலை இருந்தது. ஒரு மிஷனரி கூடுகையில் வந்தார்கள். தேவன் பேசினார். அடுத்த நாளை போய் இந்த வேலையை ராஜினாமா செய்து 4 வயது 2 வயது ஆண் மக்களுமாய் பீகாருக்கு போனார்கள். 6 மாத காலம் வல்லமையான ஊழியம். திடீரென்று உங்களுக்கு தெரியும், அங்கே எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டாக இருக்கும். 6வது மாதத்தில் குளிர் வீச தொடங்கினது. சகோதரன் ஜெயராஜ் மலேரியா காய்ச்சலினாலே தாக்கப்பட்டார். போதிய மருத்துவ வசதி இல்லாதபடியினால் திடீரென்று ஒரு நாள் மரணம் அடைந்து போனார்.
அந்த கல்லர் ஒரு சிஎன்ஐ போதகரை அணுகி கல்லறை தோட்டத்தில் என்னுடைய கணவனுக்கு ஒரு இடத்தை கேட்டு அந்த கல்லறை தோட்டத்திலே அடக்காராதனை, கணவனுடைய அடக்காராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அடுத்த செய்தி வந்தது, உங்கள் 4 வயது மூத்த மகனும் பின்னாலே செத்து கிடக்கிறான். பெற்ற தாய்தான் பிள்ளையினுடைய சரீரத்தை தோளிலே சுமந்து போதகருடைய கரத்தில் அடக்கம் பண்ண கொடுத்தார்கள். சென்னையிலே தலைமை அலுவலகம் அந்த சகோதரியை திரும்ப அழைத்து ஒரே ஒரு கேள்வி, கிறிஸ்துவுக்காய் வேலையை இழந்தீர்கள், கணவனை இழந்தீர்கள், குழந்தையை சாக கொடுத்தீர்கள், இனி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? தன் 2 கன்னங்களிலும் கண்ணீர் வழியே 2 வயது மகனை மார்போடு அணைத்து கரத்தை உயர்த்தி சொன்னார்கள், என்னுடைய கணவன் விட்ட பணியினை தொடர்ந்து செய்வதற்கு என்னை மறுபடியும் பீகாருக்கு அனுப்பி வையுங்கள். இந்தியாவின் அப்போஸ்தலன் சாது சுந்தர் சிங்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். திபெத், நேபாள் போன்ற நாடுகளிலே மரத்திலே கட்டி வைத்து இரத்தத்தை உறிஞ்சுகின்ற புழுக்களை சரீரத்திலே விட்டார்கள். கல்லாலை அடித்து காயப்படுத்தினார்கள். அதே காயங்களோடு கேரளா மாநிலத்திலே மாராமன் நற்செய்தி கூட்டங்களிலே செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டு வந்திருந்தார். லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய செய்தியை கேட்க குழுமி இருந்தார்கள். அன்றைக்கு அவர் கொடுத்த செய்தியின் சாராம்சம் என்ன என்றால், கிறிஸ்துவுக்காக யார் எழுந்து நிற்பது, இந்த தேசத்திற்காக யார் திறப்பிலே நிற்பது? எல்லாரும் அமைதியாய் இருந்த நேரத்தில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி வேகமாய் எழும்பி மேடையிலே வந்து சொன்னாள், நான் ஒரு நிறைமாத கர்ப்பிணியாய் வந்திருக்கிறேன், எனக்கு பிறக்க போகின்ற குழந்தை ஆண்மகனாக இருக்குமானால் இந்த இரவில் இயேசுவுக்காக நான் அவனை அர்ப்பணிக்கிறேன். மார்த்தோமா திருச்சபை அனுப்பின முதல் மிஷனரி அந்த கர்ப்பத்தின் கனியாயிருந்தான். There is only one life. It will soon be past. What is done for Christ will last. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகும். 5 வயது 10 20 30 40 80 இந்த குறுகிய வாழ்நாளிலே கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதை செய்தீர்களோ அது ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. அருமையான சகோதரங்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நாட்கள் எவ்வளவு ஆசீர்வாதமான தொழுகை, எவ்வளவு தரிசனம் பெற்ற வாழ்க்கை. நம்முடைய வாழ்நாளில் ஒரு எழுப்புதலை நம்முடைய நாடு காணட்டும். என் மூலமாய் ஒருவர் இந்த இடத்தில் ஆராதனைக்கு கடந்து வரட்டும். என் மூலமாக ஒரு குடும்பம் இயேசுவை அறியட்டும். மனிதர்கள் கேட்கிறார்கள், எனக்கு ஒரு பாடலை பாடுங்கள், நான் இருளிலே நிற்கிறேன், ஒளியை எனக்கு வெளிச்சத்தை தாருங்கள். களத்தில் இறங்குங்கள், ஆண்டவர் உங்களை பிரயோஜனப்படுத்துவார். பிறருக்காக ஜெபித்த யோபுவை தேவன் கைவிடவே இல்லை. அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். உங்களுடைய சிறையிருப்பு மாறும். நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்குள் முழுமையுமாய் நீங்கள் அர்ப்பணிப்பீர்களேயானால் தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். அருமையான இந்த சபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான சர் ஆல்வின் அவர்கள் எடுக்கிற பிரயத்தனங்கள், கிறிஸ்துவுக்குள் படுகிற பாடுகள் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. அவருடைய இணைந்து நிற்கிற உங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தலைமுறைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பரம தரிசனத்தோடு முன்வாருங்கள். கர்த்தர் தாமை தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோட கிரியை நடப்பிப்பாராக. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆராதனை நம்ம நிறைவு செய்யலாம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் போக்கவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்க
கர்த்தருடைய தாசன் மூலமாக சொல்லப்பட்ட அந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாய் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த தினத்திலே ஒரு அர்ப்பணிப்பின் ஒரு செய்தியை, ஒரு சேலஞ்சு செய்தியை, ஒரு எழுப்புதலின் செய்தியை நம்ம மத்தியிலே கர்த்தருடைய தாசன் பகிர்ந்து கொண்டாங்க. மோசையை போல நம்ம ஒவ்வொருவரும் திறப்பில் நிற்கவும், ஆபிரகாமை போல திறப்பில் நிற்கவும், எஸ்தரை போல திறப்பில் நிற்கவும், யோபுவை போல தன் சிநேகிதருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கவும் இந்த நாட்களில் நம்மளை அர்ப்பணிப்போம். இந்தியா தேசத்தில், உலகம் முழுவதும் பல இடங்களில் இருக்கக்கூடிய அந்த குறைவுகளை நிறைவாக்க கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்படியாய், சுவிசேஷம் சொல்லும்படியான ஸ்லாக்கியத்தை தரும்படியாய், அறுப்புக்கு தேவன் ஆட்களை அனுப்பும்படியாய் நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய தனி ஜபங்களில் ஜெபிக்கும்படியாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். கூடவே அந்த தூர இடங்களில் இருக்கக்கூடிய மிஷினரிகளுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு நம்மால் இயன்றதை செய்ய உங்கள் கரங்களை தாராளமாய் நீட்டும்படியாகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய தாசனுக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நீங்கள் தாழ்மையாய் ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்போதும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமை என்னென்னைக்கும் விடுகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், தலைமுறைகள், சகல பரிசுத்தவான்கள், திருச்சபை மக்களோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் சகல போர்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக.